நம்ம இன்னைக்கு மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு 47 தான் வந்து பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எபிசோடு ஸ்டார்டிங்லேயே வந்து மேத்யூஸ் என்ன பண்ணுவார்னா, அங்கேருந்து வந்து குயின் ஃபேமிலிக்கு வந்து வருவார். அவரை பார்த்துட்டு வந்து ஜாவோஃபிங் லார்டு நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவர் என்ன பண்ணுவார்னா, அங்கே அடிபட்டிருக்கிற குயின் ஃபேனை வந்து பார்த்துட்டு இப்போ இருக்க நிலமை வந்து எனக்கு வந்து புரியுது அப்படில மீட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, நான் வந்து மீட் பண்ணல, நம்மளுடைய அடியால் தான் அவனை மீட் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறப்போ உடனே வந்து அவர் தான் சொல்லுவார், நீ என்ன நினச்சிட்ருக்க, அந்த டான்ஷன் அகாடமி வந்து சாதாரண அகாடமின்னு நினச்சிட்ருக்கியா, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குயின் எம்பையரில் வந்து எவ்வளோ லாயலான ஸ்கூல் தெரியுமா, அதில் தான் வந்து நம்மளுடைய ஜெனரலே வந்து அங்கே படித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, அப்போ வந்து நம்ம குடும்பத்தில் தான் வந்து ஏகப்பட்ட ஜெனரலாக இருக்காங்க, பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரின்ஸிபல் வந்து குயின் ஃபேமிலிக்கு ராயல் ஃபேமிலிக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டாரு. அதனால் வந்து ராயல் ஃபேமிலிக்கு வந்து நம்ம மேலே கோவமாக இருக்காங்க. இதனால் வந்து அவங்க படையெடுத்து வந்தாங்கன்னா நம்மளுடைய குயின் ஃபேமிலியை வந்து ஒரே நாளில் அழிஞ்சிரும். இந்த நம்மக்கிட்ட தான் வந்து ஏகப்பட்ட லார்ட்ஸ்லாம் வந்து இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு எதனா பண்ண முடியுமா, நம்ம வந்து இந்த கியூ எம்பையரில் வந்து நிறைய சாதனைகளை வந்து படைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, அவர் உடனே கோவப்பட்டு உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்ட வந்து என்ன பண்ணுவார்னா, நம்மளுடைய வான் வந்து படையை வழிநடத்தி வந்து வாங் குடும்பத்தோடைய குதிரைப்படை எல்லாத்தையும் வந்து அழித்தான். அதுக்காகவே வந்து அவனுக்கு வந்து ஜெனரலாக வந்து ப்ரமோஷன் கொடுத்துருக்கணும். ஆனால் வந்து அவங்க வெறும் வந்து கேப்டன் பதவியில் மட்டும்தான் வந்து வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து இந்த சந்தேகத்தை வந்து நம்ம அப்பா வந்து பூர்த்தி செய்து தான் அடிக்கடிக்கு வந்து போயிட்டுருப்பார். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோஃபிங் கேட்குறப்ப மார்க்கியூஸ் வந்து சொல்லுவார், நம்மளுடைய அடியால் வந்து வர சொல்லு, அவனை வந்து நான் வந்து இவன் தான் தப்பு பண்ணாங்கிறத வந்து மெஜஸ்டிக் கிட்ட எடுத்து போயிட்டு வந்து நிப்பாட்டுறேன், அவரை வந்து பார்த்தோன்னா இவனை வந்து கொலை பண்ணாத அளவுக்கு வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ, அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்ப அதுன்னு ஜாவோஃபிங் சொல்கிறப்போ, என்ன சொல்கிற, அப்போ அவன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நான் வந்து என்னுடைய பையனை வந்து இப்படி ஆக்கினவங்களை வந்து எப்படி உயிரோடு விடுவேன், அதனால் வந்து அவனை வந்து கொல்றதுக்காக நம்மளுடைய அடியால் வந்து அமுச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ, நீ வந்து இந்த குய் ஃபேமிலிக்கு எதிராக வந்து பார்த்தோன்னா மறுபடியும் இன்னொரு பிரச்சனையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் மட்டும் அவனை அங்கே கொண்டு போயிட்டு வந்து மெஜஸ்டிக்கோட கோவத்தை வந்து குறைக்கலான்னு நினச்சேன், ஆனால் நீ இது போல் வந்து மறுபடியும் ஒரு தப்பை வந்து பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கியூஸ் என்ன பண்ணுவார்னா, அங்கேருந்து கொஞ்சம் அப்படியே வேகமாக கிளம்பி போவார். போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குயின்ஷானை தான் வந்து காட்டுவாங்க. குயின்ஷான் என்ன பண்ணுவான்னா, அவனுடைய சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு, நான் வந்து ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா என்னுடைய பீக்கை ஹியூமன் லெவல் பீக்கை வந்து அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய கையில் இருக்க சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு வந்து கொஞ்சம் இது பண்ணுவான். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது வந்து பரவாயில்ல, அந்த 9 ஸ்டார் ஹெவன்லி டெக்னிக் வந்து நம்மளுக்கு வந்து பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, உடனே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து இப்போ சவுண்டு கேட்கும். வேகமாக போயிட்டு அந்த கதவு வந்து திறக்கும் போது அவங்க அம்மா தான் வந்து வெளியே நின்றுருப்பாங்க. அம்மா நீங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போயிட்டு அவங்க அம்மாவுடைய கையை பிடிச்சி செக் பண்ணுறப்போ அவங்க அம்மா கையில் வந்து சில்லுன்னு இருக்கும். அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறப்போ, நான் வந்து பல பிரச்சனைகளை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன், அதனால தான் வந்து நான் தூங்க முடியல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதான் வந்து சொல்லுவாங்க, நீ வந்து பார்த்தோன்னா 3 வயசாக இருக்கும்போது வந்து நீ வந்து அந்த குளத்துல முழுக வந்து பார்த்த, உன்னை தான் வந்து கொண்டு போயிட்டு அந்த ஹூகான் டெம்பிளில் வச்சு உனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம், நீ வந்து அடுத்த நாள் தான் வந்து கண்முழிச்சு எழுந்த அப்படின்னு சொல்கிறப்ப, உடனே நம்ம சேனல் என்ன சொல்லுவான்னா, அம்மா அது வந்து கிடையாது, நான் வந்து குளத்தில் விழுந்து அன்கான்ஷியஸ் ஆகி 5 நாளாக வந்து இருந்தேன், அது மட்டும் இல்லை வந்து அடுத்த நாளாக வந்து என்னுடைய கட்டிலுக்கு அருகிலே உட்காந்துட்டு என்னை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, அப்போ தான் வந்து நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டேன், இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அப்போ தான் வந்து நான் கண்முழிச்சு எழுந்தேன், ஆனால் வந்து நானாக வந்து அந்த குளத்துக்குள்ளே விழுந்த மாதிரி தெரியல, அந்த குயின் ஃபேன் தான் எனக்கு பின்னாடி இருந்து என்னை தள்ளி விட்டான், அது மட்டும் இல்லை அந்த குயின் மேன்ஷனில் வந்து என்னை வந்து பயங்கரமான கொடுமைகள்லாம் வந்து அந்த ஜாவோஃபிங்கும் சேர்ந்து வந்து பண்ணிக்கிட்டு இருந்தா, அந்த கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வாங்குவும் கூட வந்து அந்த ஃபைட்டில் தான் வந்து என்னுடைய லெவல் வந்து பயங்கரமாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு, நான் நிறைய வந்து முழிச்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் தான் என்னுடைய பிளட் லைனையும் வந்து நான் அவேக்கன் பண்ணேன், சடனாக வந்து நான் கண் முழிச்சு எழுந்தேன், இதுக்கப்புறம் வந்து எல்லாம் முடிச்சுது, நான் கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான பர்சனாக மாறுவோம்மா சொல்லிட்டு சொல்கிறப்ப நம்மளுடைய ஹீரோடைய அம்மா தான் வந்து சொல்லுவாங்க, நீ வந்து அந்தளவுக்கு வந்து ட்ரெயின் பண்ணி உன்னுடைய லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணு, நீ என்னுடைய பையனாகவே வந்து எப்போதும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறப்ப, அவங்களுடைய மகனை வந்து கட்டி பிடிக்கும் போது வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, நீ வந்து ஹியூமன் லெவல் பீக்குக்கு வந்து அடைஞ்சிட்ட போல அப்படின்னு சொல்கிறப்ப, நம்ம ஹீரோ தான் மனசுக்குள்ளே அம்மாவுக்கு வந்து மார்ஷல் திறமையே இல்லையே, ஆனால் அவங்க எப்படி வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறப்ப, உடனே வந்து அம்மா வந்து உங்ககிட்ட வந்து அந்த ஆறா சேஞ்ச் ஆனதை வந்து நான் வந்து கவனித்தேன், அதனால தான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும் போதே வந்து
பார்த்தீங்கன்னா அந்த ராயல் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண பீப்புளெலாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து வந்து கடுமையாக உழைச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ட்ரிகர் ஆகும்போது தான் வந்து அவங்களுக்கு அபரிவிதமான சக்திலாம் வந்து அந்த மேன்ஷனில் வந்து பெரிய ஆளாக வந்து மாறினாங்க. அதான் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க பாடி பார்ட் எல்லாத்தையும் வந்து எனர்ஜி படுத்தக்கூடிய திறமைகள்லாம் வந்து நிறைய இருக்கிறதா வந்து கேள்விப்பட்டேன். நீ வந்து உன்னுடைய லெவலை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உன்னுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து நீ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப உடனே அவன் கேட்பான், அம்மா உங்களுக்கு வந்து கல்ச்சுவேஷனை பற்றி நிறைய வந்து தெரிஞ்சிருக்கே, இது எப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ, நான் வந்து பார்த்தேன்னா நம்மளுடைய லாயல் ஃபேமிலிக்கு வந்து டாக்டராக இருந்தோட, அதனால் இதை பற்றி எனக்கு எல்லாமே வந்து தெரியும் அப்படின்னு அவங்க சொல்கிறப்போ, நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து வெளியே போவாங்க. வெளியே போனதுக்கப்புறம் வந்து இவன்கிட்ட ஏதோ மாற்றம் தெரியுது, என்னுடைய பையனாக இருக்கிறவரில் நான் இவனை நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து போகிறப்ப உடனே நம்ம சேந்தா வந்து அம்மா என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் அவங்க இங்கேருந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப உடனே வந்து ஜாவோஃபிங்கோட அடியால் தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டீமை வந்து கூட்டிகிட்டு வந்து இருப்பான். அப்போ தான் அங்கே இருக்கவங்க தான் லாயல் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு டாக்டருடைய வீடு இதுவா, இந்த நிலைமையிலேயே அவங்க இருக்காங்க அப்படின்னு கேட்பான். இல்லை இந்த இடத்துல வந்து காட்ஸ் வந்து பெட்ரோல் வந்து அந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்காது, நம்ம வந்து இங்கே இருக்க கியூச்சியும் அவங்களுடைய மகனையும் வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கும் போது உள்ளே தான் அவனுக்கு கதவு திறந்துட்டு வருவானுங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அவனுடைய பெட்டில் வந்து கல்ச்சுவேஷன் பண்ணிகிட்டு இருப்பான். அவனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த காலத்து ஸ்வாடு வந்து அப்படியே மிதந்துட்டு இருக்கும். அந்த ஸ்வாடை நோக்கி வந்து நம்ம ஹீரோ வந்து முன்னேறி போவான். முன்னேறி போகும்போது பார்த்தீங்கன்னா சடனாக வந்து அந்த இடத்துல ஒரு பிளாக் அந்த ஹோலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாடை அப்படியே வந்து இழுத்துட்டு போயிருந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான லைட்டிங் எனர்ஜி ஃபுல்லாக வந்து பரவும். நம்ம ஹீரோ தான் வந்து அந்த பெயின்லாம் வந்து தாங்க முடியாமல் அவனுடைய ட்ரெஸ்ஸை வந்து கழட்டி போட்டிருக்கும்போது அந்த ஸ்வாட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பல மின்னல்கள் அப்படியே மின்னிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவனை நோக்கி வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து நான் வந்து இந்த மின்னலை வந்து தனக்குள்ளே வந்து அப்சர்வ் பண்ணி ஆகணும், அப்படி இல்லைனா என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பவர் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும், நான் மறுபடியும் வந்து மறுபிறப்பி தான் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஸ்வாட்லேருந்து வர எனர்ஜி மொத்தத்தையும் தன்னுடைய உடம்புக்குள்ளே வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஸ்வாடை நோக்கி வந்து முன்னேறிக்கிட்டு இருப்பான். இதோடு வந்து இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறத வந்து நீங்கள் ஒரு 1 வீக் 10 நாளைக்கு அப்புறம் தான் வந்து கேட்க முடியும். ஏன்னா நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக சீரீஸான 10,000 வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 எபிசோடு கிட்ட வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்த 10 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வேர்ல்டு தான் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த 10 நாளிலிருந்து பார்த்தீங்கன்னா 10,000 வேர்ல்டு தொடர்ந்து 10 நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடு ரிலீஸ் ஆகும். இதுக்கு நடுப்புற வந்து நான் முடிஞ்சால் வந்து இந்த மார்ஷல் மாஸ்டரில் அகைன்ஸ்ட் தி ஸ்கை சுப்ரீமோ வந்து ரிலீஸ் பண்ண பார்க்குறேன். காத்திருந்து வெயிட் பண்ணி கொஞ்சம் பாருங்கள். லாட்ஸ் ஆஃப் லவ் காய்ஸ். தேங்க்யூ டு வாட்ச்.